ஓகே வெல்கம் பேக் கைஸ். ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா பாலிட்டி கிளாஸ் நம்ம என்ன அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? பார்ட்ஸ் அதாவது அப்படின்னா பகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்ல போறோம். இது என்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தானாக்கா ஒன்றும் கிடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம புக்கோட இண்டெக்ஸ் பார்ப்போம் இல்லையா? உள்ளுக்குள்ள வந்து பேஜ் நம்ம என்ன பண்ணுவாங்க, ரோமன் ஒன்றுன்னு போட்டு இந்த டாபிக்ல 5வது பேஜ்லேருந்து 10வது பேஜ் வரைக்கும் முன்னுரை அப்படின்னாக்கா 1வது பேஜ்லேருந்து 10வது பேஜ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, புக்கோட ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, சீரியல் நம்பர் 1 அப்படின்னா வந்து என்னது, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 6லேருந்து 10 வரைக்கும் அவனோட கொடுத்துருப்பாங்க இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இங்க என்ன பண்ணுவாங்க, பார்ட் 1 எதை பத்தி சொல்லுது, அது சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்ட். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன அப்படின்னாக்கா, ஷெடியூல் இருந்து பாத்தீங்கன்னாக்கா, ஷெடியூல் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல 8 இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 9, 10, 11, 12 அப்படின்னு எல்லாம் சேர்த்தாங்க. ஓகேங்களா? நம்ம 9, 10, 11, 12 இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பட் இங்க பார்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா 22 இருந்துச்சு. ஆக்சுவலா 22 இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கரண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ 25 இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, 23, 24, 25 அப்படின்னு பார்ட்டை சேர்த்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இல்ல அப்படி சேர்க்கல இங்க. அப்போ பார்ட் அப்படிங்கிறது மொத்தமா இன்னும் இந்த 22 தான் இருக்கு. இந்த சீரியல் நம்பர் எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இதான் நம்பர், இப்பதான் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4. ஓகேங்களா? இது 1, 2, 3 அண்ட் 4, 4A. ஓகேங்களா? நம்பர் அப்படிங்கிறது 23, 24, 25 ஆட் ஆகல. பட் இங்க பாருங்க, நம்பர் சேம் தான். 2, 3, 4. அப்போ பார்ட் 4 வரைக்கும் தான் இருக்கு. பட் நம்பர் ஆஃப் ரோஸ் பாருங்க 5ஆ மாறிடுச்சு பாத்தீங்களா? சோ இதே தான். என்ன இருக்கு அப்படின்னா 22ஆ இருந்துச்சு. இது கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏ அப்படிங்கிற சில இடத்துலயும் பின்னு சில இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, இந்த நம்பர் மாறல. நம்பர் வந்து 22 வரைக்கும் தான் இருக்கு. பட் ஆனா என்ன பண்ணுச்சுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ரோ அப்படிங்கிறது 22ல இருந்து இப்போ 25 ஆயிடுச்சு. ஓகேங்களா? 4 சேர்த்திருப்பாங்க அப்படின்னா 26 ஆயிருக்கும். பட் நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரிஜினலா இருந்ததுல ஒன்னு என்ன பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ நான் வந்து 25 இருக்கு. ஓகேங்களா? உள்ள பக்கத்துல டெப்தா பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். என்னன்னா ஷெட்யூல் வந்து 9, 10, 11, 12ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், 8க்கு அப்புறம் ஆட் பண்ணது எல்லாத்தையும் 9, 10, 11 படிச்சிருக்கும். ஓகேங்களா? இங்க 22ல இருந்து 25 மாறிடுச்சு. ஸ்டார்டிங்ல 22 இருந்துச்சு, 25 இருந்துச்சு. சோ 23, 24, 25 அப்படின்னு படிக்க மாட்டோம். ஏன்னா இங்க உள்ளுக்குள்ள தான் ஆட் பண்ணிருக்காங்களே தவிர 23, 24, 25 ஆட் பண்ணல. ஓகேங்களா? 4க்கு அப்புறம் 4A சேர்த்திருக்காங்க. சோ அதனால வந்து அது 4ல தான் வரும். பட் ஆனா அது 5 அப்படிங்கறத எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அங்க 9, 10, 11, 12ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆன மாதிரி இங்க சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இது பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். நிறைய நிறைய பாக்குற மாதிரி இருக்கும். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு கேட்டா, ஆமா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்ல பாக்குற சிலதெல்லாம் வந்து நம்ம உள்ள கிளாஸ் பாக்குறப்ப நம்ம மனப்பாடம் பண்ணிடுவோம். பட் ஆனா பின்னாடி சொல்லிட்டு இருக்க அந்த 10க்கு மேல உள்ளதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம அதிகமா அது வந்து தனியா செப்பரேட் டாபிக்கா படிக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப அதை கான்சென்ட் பண்ண மாட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்ல வந்து கேட்டாங்க அப்படின்னா, நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல, அதாவது பார்ட்ஸோட அந்த நம்பர் அடிப்படையில, அதாவது எத்தனாவது பார்ட்ல இருக்கு, அந்த பார்ட்ல என்ன பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்க அதை எலிமினேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ இன்கேஸ் ஏதாவது சடனா ஒரு ஆர்டிகல் பத்தி என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இன்கேஸ் 380 அந்த ஆர்டிகல் பத்தி என்ன கேக்குறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல ஓகே இந்த 380 அப்படிங்கிறது எந்த பார்ட்டுக்குள்ள வருது, அந்த பார்ட் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அதுல இருக்கிற மினிமமா 2 ஆப்ஷனை உங்களால எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, நீங்க 380 பத்தி படிக்கல, உங்களுக்கு சுத்தமாவே நாலேஜே இல்ல, அது என்னன்னே தெரியல. பட் ஆனா கேட்டு வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, நீங்க அது எந்த பார்ட்ஸ்ல வருது, அது வந்து எந்த விஷயம் சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, இன்கேஸ் அது பிரசிடென்ட்னு கொடுத்துருக்காங்க, ஒன்ல கவர்னர்னு கொடுத்துருக்காங்க, இல்ல சிஎம்னு கொடுத்துருக்காங்க, இன்னும் லாஸ்டா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 380 என்னது, பிரதமருக்குள்ள சரி பிரசிடென்ட்குள்ள வராது, கவர்னருக்குள்ள வராதுன்னு தெரியும். ஏன்னா அது சம்பந்தப்பட்ட பார்ட் வேற இருக்கு. சோ சிஎம் சம்பந்தமா வராது, சிஎம் சம்பந்த பார்ட் வேற இருக்கு. அப்போ 4வதா இருக்கிற ஒண்ணு என்ன பண்ணும், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே இது சம்பந்தப்பட்டது. இன்கேஸ் 2ஆ இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அதை கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? அப்ப அந்த பார்ட் அப்படிங்கிறது தெரிஞ்ச கொஸ்டின் நீங்க யூஸ் பண்றத விட தெரியாத கொஸ்டின் உங்க அதே டைம் அதிகமா என்ன பண்ணும், உங்களை காப்பாத்திடும். அதோட பார்ட் எந்த இது வந்து எதுக்குள்ள இருக்கு, இந்த ஆர்டிகல் எதுக்குள்ள சப் கிளாஸா இருக்கு, எது சம்பந்தப்பட்ட பார்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க இந்த ஸ்கோரை வந்து என்ன பண்ண முடியும், உங்களால ஈஸியா பிளஸ்ஸா மாத்திக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து செப்பரேட்டா பிரிக்க முடியல. சோ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன். சோ தமிழ் ஸ்டூடெண்ட்க்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அதை பின்னாடி என்ன பண்ணிருக்கேன்னா சைடுல வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நீங்க இப்போ தமிழ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ்க்கு ஃப்ரண்ட்ல நடத்துறப்ப என்ன பண்ணுங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா சொல்றதை மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன் லாஸ்ட் கொண்டு போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா, பாஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு ஃப்ரண்ட்ல கிளாஸ் வந்து கவனிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நான் சொன்ன மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1ல இருந்து 22 வரைக்கும் இருக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் அப்படிங்கிறது இந்த ரோமன் 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது எதை பத்தி சொல்றது, சோ இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வந்து கவர் பண்ணுது, எந்தெந்த ஆர்டிகல் அதுக்குள்ள இருக்கு. சோ புக் நம்பர் மாதிரி தான். ஓகே, இந்த டாபிக்ல இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா அது வந்து எந்தெந்த பேஜ்ல இருந்து இருக்கு, 1வது பேஜ்ல இருந்து 4வது பேஜ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னா அதுக்குள்ள எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு, அந்த ஆர்டிகல்ஸ் வந்து அது சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே ரைட், பெஸ்ட் போலாம். பார்ட் 1 அப்படிங்கிறது
அங்க பார்த்த மாதிரி இங்கேயும் அதேதான். அங்க எப்படி வந்து ஷெட்யூல் வந்து பேர் வைக்கிறது பார்த்தோமோ இங்கேயும் அதே மாதிரி தான். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதாவது ஒன்றியம் மற்றும் அதன் எல்லைகள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியா பத்தி பார்ப்போம், அதுக்கப்புறமா அடுத்தது போலாங்கிற மாதிரி. இந்தியா, ஓகேங்களா. ஆர்டிகல் என்ன சொல்றாங்க, 1 to 4, ஓகேங்களா. இங்க கொடுத்துருக்க இந்த 4A வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த 4A வரைக்கும் இருக்கிற 51 வரைக்கும் நீங்க டிஎன்பிசி படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இல்ல எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னாலும் இந்த 51A வரைக்கும் உங்களுக்கு கட்டாயமா தெரியணும், ஓகேங்களா. எப்போ உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களை கேட்டு இந்த ஆர்டிகல் என்ன 49னா என்ன, 48னா என்ன, 51A என்ன, 51Aக்குள்ள எத்தனை சப் கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்ப கூப்பிட்டு கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா. இது நம்ம இண்டிவிஜுவல் கிளாஸ் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து யூனியன் டெரிட்டரி சிட்டிசன்ஷிப் இந்த ஆர்டர் தான் போகும் உங்களுக்கு. கிளாஸ் அப்படிங்கிறது இதே ஆர்டர் தான் போகும் உங்களுக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இதே ஆர்டர் தான் வரும். அதே மாதிரி இந்த ஆர்டிகல் அப்படிங்கிறத டெய்லி என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த ஆர்டிகல் இதை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த ஆர்டிகல் சொல்லிட்டே இருக்கணும். உள்ள அந்த ஆர்டிகல் உள்ள இன்டெப்தா தேவையில்ல. பட் ஆனா ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது, 2 என்ன சொல்லுது, 3 என்ன சொல்லுது, 4 என்ன சொல்லுது, 5, 6, 7, 8, 9, 10, 11 இது மாதிரி இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கு 51A வரைக்கும் இதுல வந்து எந்த விதமான விளக்கமே கிடையாது. அப்படியே உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஓகே, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஓகேங்களா. யூனியன் அண்ட் டெரிட்டரி பத்தி என்ன சொல்லுது, ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் சொல்லுது, ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம அந்த ஆர்டிகல் இதுல இருந்து என்ன வரைக்கும் சொல்லுது, ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்தா நம்ம அதை மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த ஆர்டிகல் என்ன என்ன அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்க போறது இல்ல. சோ அதெல்லாம் இதோட கிளாஸ் இதே ஆர்டர்ல நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். சோ அங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த செப்பரேட்டா ஒரு டாபிக்கை பார்ப்போம். அந்த டாபிக்ல இந்த 4 ஆர்டிகல் என்ன, இதுக்குள்ள வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமும் அங்க பார்ப்போம், ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்ட் மாதிரி தான், ஓகேங்களா. என்னென்ன இருக்கு, இல்ல என்னென்ன படிக்கணும், சோ நம்ம இதெல்லாம் வந்து தனி கிளாஸா பார்க்க மாட்டோம். அதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கலாம் உங்களுக்கு சொல்லிடுறீங்க, ஓகேங்களா. அடுத்து சிட்டிசன்ஷிப், குடியுரிமை அப்படிங்கிறது சொல்றாங்க. குடியுரிமைனா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா பத்தி சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்க குடியுரிமை யார் யாரெல்லாம் இந்திய குடியுரிமை உண்டு, யார் யாரெல்லாம் இந்திய குடிமகன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க 5ல இருந்து 11 வரைக்கும் சொல்றாங்க, ஓகேங்களா. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க 51A வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1ல இருந்து 51A வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுல இந்த 12ல இருந்து 35 வரைக்கும் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் சொல்லணும், தடங்களே இல்லாம என்ன பண்ணணும் கேட்கணும். இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. இங்க உங்களுக்கு தப்பே இருக்கக்கூடாது, எந்த விதமான தப்புமே இருக்கக்கூடாது, எந்த விதமான எரர்ஸுமே வரதுக்கான இங்க வேலையே இருக்கக்கூடாதுங்களா. 12 to 35 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படை உரிமைகள், குடிமகனுக்கான அடிப்படை உரிமைகள் அடுத்தது சொல்றாங்க, ஓகேங்களா. அடுத்து 4 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசை நேர்மைப்படுத்தும் கொள்கைகள் அப்படி நம்ம சொல்றாங்க. என்னன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க, ஒண்ணு செய்ய போறாங்க அப்படின்னா இதுல இருக்கிற சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும், ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை சேர்த்திருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இங்க பாருங்க. 4க்கு அப்புறம் ஒண்ணு சேர்த்திருக்காங்க, அது 5ன்னு மாத்தல. பட் என்ன சொல்லிருக்காங்கன்னா 4க்கு அப்புறம் ஒரு சப் கிளாஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இங்க ஏ அப்படிங்கிறது அடிஷன், அந்த ஆர்டர் கிடையாது. சோ ஏ அப்படிங்கிறது ஆல்பாபெட்ல ஃபர்ஸ்ட். சோ இதுக்கப்புறம் ஒண்ணு சேர்த்தாங்கன்னா இன் ஃபியூச்சர்ல ஏதாவது சேர்த்தாங்கன்னா அது பி அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகேங்களா. ஏ அப்படிங்கிறது ஆட் பண்ணதுக்கு மீனிங் கிடையாது. ஏ ஃபார் ஆட் கிடையாது, ஏ ஃபார் ஆல்பாபெட்ல ஏ, ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதை வந்து சேர்த்திருப்பாங்க, ஓகேங்களா. நம்ம வந்து சாலியன் ஃபியூச்சர்ஸ்ல பார்த்திருப்போம் இதை பத்தி, ஓகேங்களா. சாலியன் ஃபியூச்சர்ஸ்ல ஒரு ஓவர்வியூ அப்படிங்கிறது பார்த்திருப்போம், இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. 51A இதுக்குள்ள வேற எதுவும் நம்ம டெப்தா பார்க்க போறது இல்ல, என்ன அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சோ ஜஸ்ட் ஓவராலா தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இந்த 51A வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான விளக்கமே கிடையாது, நீங்க கன்ஃபார்மா இதை மனப்பாடம் பண்ணி ஆகணும், ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இது வந்து ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. இது பிகினர் லெவல் மாதிரி வச்சுக்கோங்க. இது கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். டெய்லி ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 1ல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணும் 51A வரைக்கும் டெய்லி நீங்க சொல்லி பார்க்கணும். அப்பதான் வந்து டக்குன்னு கேட்டாவே அங்க போய் எக்ஸாம்ல உட்காந்து நீங்க என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்படி கேட்டாவே அந்த ஃப்ளோல வந்துடும் அப்படியே, ஓகேங்களா. பை நேச்சராவே அந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது வந்து 51A வரைக்கும், ஓகேங்களா. ஓகே, அடுத்தது போலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 என்ன பண்ணிருக்காங்க, 5 அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட். எப்போதுமே மத்திய அரசை பத்தி பார்க்கணும் ஃபர்ஸ்ட், யூனியன் கவர்மெண்ட். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட். இங்க சில விஷயங்கள் வந்து நமக்கு சிமிலரா இருக்கும், ஓகேங்களா. இங்க பாருங்க, இந்த எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஆர்டிகல் ஆரம்பிக்கிறது 52ல ஆரம்பிக்குது. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாருங்க 152ல ஆரம்பிக்குது, ஓகேங்களா. அப்போ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு 52ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறது 152ல. பாருங்க ரெண்டுமே சேமா இருக்கா, 100 தான் அதிகமா இருக்கு. அப்போ யூனியன் கவர்மெண்ட் எங்க முடிஞ்சிருக்கும், 151ல முடிஞ்சிருக்கும், புரியுதுங்களா. ஆரம்பிக்கிறது 52ல ஆரம்பிக்குது, இதுவும் பாருங்க 152ல ஆரம்பிக்குது. அப்ப யூனியன் கவர்மெண்ட் எங்க முடிஞ்சிருக்கணும், 151ல முடிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. 151 அதே மாதிரி 152ல இங்க ஸ்டார்ட் ஆயிட்டுனா, ஓகேங்களா. அடுத்து எக்ஸிகியூட்டிவ், ஓகே. நிர்வாகம் அப்படிங்கிறது 52ல இருந்து 78. இந்த எக்ஸிகியூட்டிவ் என்ன பார்ப்போம், பிரசிடென்ட் பார்ப்போம், வைஸ் பிரசிடென்ட் பார்ப்போம், அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்ப்போம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎம் பார்ப்போம். இவங்க எல்லாம் இதுக்குள்ள செப்பரேட்டா பார்ப்போம். உள்ள எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், ஆர்டிகல உள்ள பூந்து அலச போறோம் கிளாஸ்ல, ஓகேங்களா. அடுத்து பார்லிமெண்ட்ல அடுத்து என்ன பண்ண போறோம், பார்லிமெண்ட்ல வந்து லோக்சபா பார்க்க போறோம், ராஜ்யசபா பார்க்க போறோம். உள்ளுக்குள்ள யார் யார் இருக்காங்க, யார் யார் சேர்மன், யாரு லோக்சபாவோட ஸ்பீக்கர் யாரு, எல்லாத்தையுமே என்ன பண்ணா உள்ள புந்து அலசிடும், ஓகேங்களா. இவங்க அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த 123 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பாருங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணி கீழே வாங்களேன். கவர்னருக்கு அதே மாதிரி ஒன்று இருக்கும். இங்க மேல பிரசிடென்ட்டுக்கு எப்படி அந்த பவர் இருக்கும், அதாவது அவசர காலங்கள்ல இயற்றக்கூடிய சட்டங்களை பத்தினா சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. அதாவது
2 அவைகளும் நடைமுறையில் இல்லாத போது கூடாத போது ஒரு அவசர சட்டத்தை போடுறத பத்தி சொல்லுவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். அதே மாதிரி ஒரே ஒரு ஆர்டிகல் இருக்கக்கூடியது இதுதான். இன்கேஸ் உங்களை அதை பிரிக்கிறது இப்போ பார்லிமெண்ட் எங்க முடிய போகுது இல்லைனாக்கா அடுத்த யூனியன் ஜுடிஷியரி எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியலனா இங்க பாருங்க 1 2 3 அப்படியே உல்டா பண்ணீங்கன்னா 2 1 3 1 2 3 அப்படின்னாக்கா பிரசிடென்ட் 2 1 3 அப்படின்னா கவர்னர் ஓகேங்களா இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம உள்ள பாக்குறப்ப நான் மைண்ட் மேப் சொல்லி தரேன் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து யூனியன் ஜுடிஷியரி அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய நீதி அதை பத்தி சொல்ல போறோம். அந்த சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பார்க்க போறோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பத்தி பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்க போறோம். 124ல இருந்து 147 வரைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆஃபீஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்ப்போம். நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்க்க மாட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் லேட்டரா பார்த்துருவோம். சிஏஜி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க ஷெட்யூல்ல பார்த்துருப்போம். 148ல இருந்து 151 இது தனி ஆஃபீஸ் ஓகேங்களா. முடிஞ்சா இது யூனியன் கவர்மெண்ட் பத்தி. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி. ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இந்த ஜென்ரல் அப்படிங்கிறது அங்க யூனியன் கவர்மெண்ட் வந்திருக்காது. ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் ஓகேங்களா. இதை பார்த்துக்கணும். ஏன்னா எடுத்தோடனே நீ என்ன பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் பிரிச்சுட்டு போகக்கூடாது. இங்க ஒரு ஆள் இருக்கிறான் எக்ஸ்ட்ரா 152 மட்டும் ஒரே ஒரு ஆர்டிகல் இருக்கு. என்னது எக்ஸ்ட்ரா அதை பத்தி சொல்றாங்க. இப்போ ஜென்ரலா என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன அந்த மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் 153 167 அங்க பார்த்தா மாதிரி இங்க யாரை பார்க்க போறோம் கவர்னர் பார்க்க போறோம் சிஎம் பார்க்க போறோம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்க போறோம் என்ன பண்ண ஓகேங்களா. அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றத்தை பத்தி பார்க்க போறோம். சட்டமன்றம் என்ன இருக்க போது மேலவை இருக்க போது கீழவே இருக்க போது இன்கேஸ் மேலவை இல்லைனாக்கா கீழவை மட்டும் பத்தி என்ன பண்ணுறோம் டெப்தா பார்க்க போறோம். அதே மாதிரி அங்க இருக்க சட்டமன்றத்துக்கு சபாநாயகர் யாரு துணை சபாநாயகர் யாரு அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். தமிழ்நாடு லேட்டர் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் டெப்தாவே பார்ப்போம் அதெல்லாம் ஓகேங்களா. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் தான் நாங்க சொன்ன மாதிரி என்னது பிரசிடென்ட் சம்பந்தப்பட்டது சேம் இங்கே கவர்னருக்கு அதாவது 2 அவைகளும் கூடாத பொழுது அவசர சட்டங்கள் இயற்றக்கூடிய அந்த சட்டத்திட்டம் இதை டைரக்டாவே கொஸ்டினா கேட்போம். ஆர்டிகல் 213 எது சம்பந்தப்பட்டது இல்லைனாக்கா கவர்னரோட அவசர கால அதிகாரங்கள் பத்தின ஆர்டிகல் தான் இல்ல பிரசிடென்டோட அவசர கால அதிகாரங்கள் என்ன 123 ஓகேங்களா. இது டெப்தா உள்ள தனியா தான் பார்ப்போம். உள்ள அந்த டாபிக் பாக்குறப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் பாக்குறப்ப என்ன பண்றோம் கவர்னரோட பவர்ஸ் கீழே பார்ப்போம் ஓகேங்களா. அடுத்து ஹைகோர்ட் அங்க வந்து சுப்ரீம் கோர்ட் பார்த்தா என்ன பண்ணுறோம் ஹைகோர்ட் பார்க்க போறோம். என்னது 214 232. அடுத்து சபார்டினேட் கோர்ட் அதாவது கீழமை நீதிமன்றங்கள் அல்லது துணை நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய அதுக்கு கீழே உள்ள நீதிமன்றங்கள் அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது மேல இருக்கும் ஏதாவது மத்திய லெவல்ல இருக்கும் ஓகேங்களா. அதிகபட்ச அதிகார முறையீடு அமைப்பு தான் நம்ம சாலின் ஃபீச்சர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அடுத்தது மாநிலங்கள்ல உயர்ந்தபட்ச அதிகார அமைப்பு என்னது ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அதே வேலையில என்ன இருக்காமா இல்ல சபார்டினேட் கோர்ட்ஸ் இது மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கு அது ஓகேங்களா. அதுக்கு கீழே இருக்கு இல்லையா அது பத்தினதா சில சொல்றாங்க 233 237 வரைக்கும் ஓகேங்களா. புரியுதா. ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 7 ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பார்ட்ஸ்லயுமே பார்ட்ஸ் நீக்குனது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான். டெலிட் பண்ணிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க டெலிட் பண்ணிட்டாங்க. இது நம்ம வந்து யூனியன் டெரிட்டரி பாக்குறப்ப பார்ப்போம். பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டேட்ஸ்ல வந்து ஏ அண்ட் பி அண்ட் சி அண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வகையான கிளாசிஃபைடு இருந்திருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி 1956 முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏபிசிடி அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாநிலங்களை உள்ள இப்படி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாகாணங்கள்னு சொல்லக்கூடியதை பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஏபிசிடினா ஏனா பினா சினா டினா அப்படின்ற மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம வந்து யூனியன் பாக்குறப்ப என்ன பண்றோம்னா இது கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். எந்தெந்த வகையில வந்து எந்தெந்த மாநிலம் இருந்துச்சு மெட்ராஸ் வந்து எங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அந்தமான் நிக்கோபார் எங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு அது மாதிரிலாம் என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஓகேங்களா. இங்க என்ன பண்ணாங்கன்னா தூக்கிட்டாங்க. இந்த அந்த கிளாசிஃபைட் அந்த பார்ட் கிளாசிஃபைட் என்ன பண்ணாங்கன்னா தூக்கிட்டாங்க ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கணும் எதை நீக்குனாங்க அப்படின்னா 7 தூக்கிட்டாங்க ஓகேங்களா. ஆர்டிகல் 238 இது ஒரே ஒரு ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ் அங்க என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம். அடுத்து 7 தூக்கிட்டாங்க கிடையாது. அதுக்கு அடுத்து என்னது அடுத்து யூனியன் கவர்மெண்ட் தான் ஓகேங்களா. அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேங்களா. யூனியன் டெரிட்டரி 239 இருந்து 242 வரைக்கும் ஜஸ்ட் என்னது ஒரு 3 ஆர்டிகல் தான் ஓகேங்களா. அடுத்து பஞ்சாயத்து 9 பஞ்சாயத்து ஓகேங்களா. இதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஷெட்யூல்னு போனாக்கா தலைவன் 11 பஞ்சாயத்து 11 பேரை போனா அட்டவணை பஞ்சாயத்து அங்க அதோட பணிகள் சொல்லியிருப்பாங்க. இங்க வந்துட்டா இவனுக்குள்ள என்னென்ன பவர் இருக்கு என்னென்ன இருக்கு ஒரு கிராம சபைனா எப்படி இருக்கணும் எப்படி அமைக்கணும் கிராம சபையோட இடஒதுக்கீடுனா என்ன அதை வந்து எப்படி வந்து பினான்ஸ் கமிஷன் எப்படி போகணும் அது மாதிரி சொல்லுவோம். இது வந்து என்ன பாத்தீங்கன்னா டெப்தா பார்ப்போம். 2 பேரையும் நல்லா டெப்தா பார்ப்போம் ஓகேங்களா. நல்லா கவர் பண்ணி ஓகேங்களா. 243 இருந்து 243 ஓ ஓகேங்களா. அடுத்து 9A பாருங்க ஆட் பண்ணிட்டாங்க பாருங்க. 9க்கு அப்புறம் ஆட் பண்றாங்க 10 மாறல பட் அதோட சப் கிளாஸா ஏவான் மாறிடுச்சு ஓகேங்களா. முனிசிபாலிட்டிஸ் என்னது நகர்பாலிகா அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா. முனிசிபாலிட்டிஸ் 243 பில இருந்து 243 இங்க பாருங்க 243 ஓல முடிஞ்சிருக்கு 243 பி ஆல்பாபெட்ல அடுத்தது மாறிடுச்சு ஓகேங்களா. அப்போ 243 இசட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 243 இசட் ஏன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இசட்டுக்கு அப்புறம் ஏ இசட் பி இசட் ஜி அது மாதிரி இசட் ஜி வரைக்கும் ஓகேங்களா. அடுத்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆமா நம்ம சாலின் ஃபியூச்சர்ஸ்லேயே பார்த்தோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 243 இசட் ஹெச்ல இருந்து இசட் டி வரைக்கும் இங்க பாருங்க. அப்போ 243ங்கிற ஒரே ஆர்டிகலுக்குள்ள இந்த 3மே வந்துருச்சு. யாரே பஞ்சாயத்து ராஜ் வந்துருச்சு முனிசிபாலிட்டிஸ் வந்துச்சு கோஆபரேட்டிவ் 3 பேருமே வந்துட்டான் பாருங்க. 243 உள்ள சேர்த்துட்டாங்க ஓகேங்களா. ஓ இங்க வந்து பில ஸ்டார்ட் ஆகி இசட்ல முடியுது இசட் கட்சில ஆரம்பிச்சு இசட் டில முடியுது ஓகேங்களா. அடுத்து 10 ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பத்தினது 244 ஏ ஒரு 2 ஆர்டிகல் ஓகேங்களா. இந்த 10 வரைக்கும் ஓரளவுக்கு என்ன பண்ணும் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. 10 வரைக்கும்
நம்ம என்ன சில சில டாபிக்ஸ் நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டா தனித்தனியா பிரிச்சு பாத்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எந்த விதமான குழப்பமே இருக்காது. ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல வந்து நம்ம இந்த 2 டாபிக் வந்து நம்ம நல்லா டெப்தா உள்ள பூந்து என்ன பண்ணிடுவோம், நல்லா ஃபுல்லா பாத்துரும். சோ இதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பட் இந்த ஷெட்யூல் ட்ரைப் ஏரியாஸ்னா என்ன, எது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ், இன்கே ஷெட்யூல் ட்ரைப் பத்தி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். 244 பத்தி மட்டும் தான் என்னது ஷெட்யூல் ட்ரைப் பத்தி இருக்கு. ஏன்னா நம்ம ஷெட்யூல் 5ல பார்த்தோம் இல்லையா, ஷெட்யூல் 5ல பார்த்திருப்போம் நம்ம. அங்க அட்டவணை பார்க்கறப்போ 244 அப்படிங்கிற மாதிரி இந்த பார்த்திருப்போம். பாருங்க 244, 244 அப்ப அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்களை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது 244, 244 மட்டும் தான். இன்கேஸ் உங்களுக்கு கேட்டானா குரூப்ல டூப் மாதிரி என்ன பண்ணலாம், தனியா வந்து உட்கார்ந்துருக்குன்னு என்ன பண்றோம், அடுத்து நீங்க தூக்கி விட்டுறலாம். என்ன அடுத்து 9 சரி 11 11ல போறது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு பழக்கப்படாத டாபிக்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா இதுல வந்து ரெகுலரா நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஒரு சில டாபிக் நம்ம அதிகமா பார்ப்போம். பட் எல்லா டாபிக்கும் பார்க்க மாட்டோம். பட் ஆனா இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிகலையும் தெரிஞ்ச டாபிக்கையும் வச்சு என்ன பண்ணலாம், தெரியாததை நீங்க அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுக்கான உறவுகளை பத்தி சொல்றாங்க. 245ல இருந்து 263 இந்த 245 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 244ல ஒரே ஒரு ஆர்டிகல் தான். இந்த 263 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ள பார்ப்போம். ஓகேங்களா? சோ அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேங்களா? அப்போ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படின்னா 245 55, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன்ஸ் நிர்வாகம் அப்படின்னா 256ல இருந்து 263. ஓகேங்களா? இவன் தான் மத்திய மற்றும் மாநில அரசு உறவுகளை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 246 பார்த்திருப்போம். அப்படியே பாருங்க, அப்படியே லிங்க் ஆகுது பாருங்க. 245 246 என்னது 3 வகையான பட்டியல்களை பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? அப்படியே உள்ளுக்குள்ள தான் இருக்கு பாருங்க அப்படியெல்லாம். அடுத்து 12 ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி அண்ட் கான்ட்ராக்ட் சூட், அதாவது ஒப்பந்தம், நிதி, அது மாதிரி வந்து சொத்து, அது மாதிரி உள்ளதெல்லாம் பார்க்குறோம். ஓகேங்களா? 264 300 இந்த 300 நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்ப பாருங்க 12 அப்படிங்கிறது ஃபினான்ஸ்னு நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும், இந்த 300 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ஒருத்தனை தூக்கி விட்டு என்ன பண்ணிருப்போம், நீ போப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஆக்டா மாத்திருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை கிடையாது, நீ ஒரு சாதாரண சட்டம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டுருப்போம். அவன் தான் அந்த 300 ஓகேங்களா? ஃபினான்ஸ் 264ல இருந்து 291. அடுத்து பாரோவிங், வாங்குதல், கடன் சம்பந்தப்பட்டது 292ல இருந்து 293. ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், அப்புறம் வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்லிருக்காங்க 294ல இருந்து 300. இந்த புதுசா ஒருத்தனை சேர்த்தோம் இல்லையா, அவன் பாருங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இவன் அதாவது இந்த பேர்ல பாருங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையா இருந்துச்சு. இவர் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா. இப்ப எந்த இடத்துல இருக்கு, பார்ட் 12ல இந்த சாப்டர் அதிகமா கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த சாப்டர் அப்படியே நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம். பட் இந்த சாப்டர் கேட்க மாட்டாங்க. பட் பார்ட் 12ல எத்தனாவது ஆர்டிகலா இருக்கு, ஆர்டிகல் 300 இருக்கு. இதான் கொஸ்டின். ஓகேங்களா? நீக்கப்பட்ட அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருக்கு பார்ட் 12ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு, லீகல் ரைட்டா இருக்கு. இது பேர் லீகல் ரைட். இப்போ லீகல் ரைட்டா இருக்கு 300 இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 13 ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? உள்ளுக்கு நடக்கக்கூடிய வணிகம், அதோட டிரான்சாக்ஷன், அதை பத்தின சொல்லக்கூடியது 301ல இருந்து 307. ஓகேங்களா? சர்வீஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்மளாம் வந்து என்ன இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? 308ல இருந்து 323 இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து கொஸ்டின் ஏரியா. 14 நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த அரசு பணிகளை பத்தி சொல்லக்கூடியது என்னது 308ல இருந்து 323 நம்ம இதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம். சோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 308ல இருந்து 314 வரைக்கும் இந்த பொதுவான பணிகள் பத்தி சொல்லக்கூடியது. அண்ட் பொதுப்பணி கமிஷனை பத்தி சொல்லக்கூடியது என்னது 323. ஓகேங்களா? 315ல 323 இது வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இந்த ஏரியாவில் ஞாபகம் வச்சுக்கூடியதுன்னா இவன் ஒருத்தன் இம்பார்ட்டன்ட். இவன் இந்த லாஸ்ட் சொல்லக்கூடிய இந்த 14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுப்பணிகளை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, மத்திய மாநில அரசுகளை மத்திய மாநில உறவுகளை சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை மறந்துடக்கூடாது. அடுத்து 14 இங்க பாருங்க, அடுத்தது ஒன்று சேர்த்திருக்கேன் பாருங்க. 15 போவாம 14 ட்ரிபியூனல்ஸ், அதாவது தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா. தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் எங்க இருக்கு, பார்ட் 14 அப்ப 14 அப்படிங்கிறது சர்வீசஸ், அதாவது நம்மளோட எக்ஸாம் சம்பந்தப்பட்ட பணிகள் பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது என்னது ட்ரிபியூனல்ஸ். ஓகேங்களா? 323 இருந்து, ஏன்னா அங்க 323 தான் முடிஞ்சிருப்பான். 308ல இருந்து 323 அங்க முடிஞ்சிருக்கும். சோ இங்க அடுத்து 323 ஏன்னா வந்து 4 அதுக்குள்ளே தான் சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? 322 ரெண்டே ரெண்டு தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருப்பாயங்கள ரெண்டு ஆர்டிகல் 323 அண்ட் 323 ஓகேங்களா? அடுத்து 15 எலெக்ஷன்ஸ், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 324ல இருந்து 329 இதுக்குள்ள சொல்லதான் எலெக்ஷன்ஸ். இப்போ இன்கேஸ் எலெக்ஷன் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டு ஆர்டிகல்ஸ் ஆப்போசிட்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுல எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் 324ல இருந்து 329 வரைக்கும் தான். இன்கேஸ் ஒருத்தன் 343ன்னு ஒருத்தனை கூட தாங்க வச்சிருக்கான். அப்ப என்ன கண்டுபிடிச்சலாம், நீங்க பார்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இப்ப எலெக்ஷனுக்குள்ள 324ல இருந்து 329 தான் வரும். ஆமா, இப்போ 343 வச்சிருக்கானா அவன் அது தப்பு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? எப்படி யூஸ் ஆகும் தெரியுதுங்களா? ஓகே, அடுத்து எலெக்ஷன் ரொம்ப முக்கியம், ட்ரிபியூனல்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த செட்டர் கிளாஸஸ், அதாவது சில பிரிவுகளுக்கான என்ன சொல்றது அந்த சிறப்பு சலுகைகள், அதை பத்தி சொல்றாங்க. 330ல இருந்து 342 இவனை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். உள்ள பிரசிடென்ட் பாக்குறப்போ நம்ம உள்ள கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து அபிஷியல் லாங்குவேஜ், அங்க பார்த்தது
அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 8வது அட்டவணை இங்க பாக்குறது என்ன பண்றோம் 17ல பாக்குறோம் ஓகேங்களா. இதுக்குள்ள ஒரு 4 சாப்டர் இருக்கு. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்து வந்து லாங்குவேஜ் ஆஃப் யூனியன் மத்தியத்தோட என்னது 343ல இருந்து 351 ஓகேங்களா. 343ல இருந்து 351 சொல்ற ஆர்டிகல். அதுக்குள்ள என்ன சொல்றாங்க 343, 44 ரெண்டு ஆர்டிகல் என்ன சொல்லுது மத்திய அரசோட லாங்குவேஜ் பத்தி சொல்லுது. அடுத்து ரீஜனல் லாங்குவேஜ் பத்தி சொல்லுது 345ல இருந்து 347. லாங்குவேஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல என்ன லாங்குவேஜை யூஸ் பண்ணும் 348, 49 ரெண்டு ஆர்டிகல். ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ் அதாவது சில சலுகைகள் சில வழிமுறைகள் பத்தி சொல்லியிருக்காங்க 350. லிங்குவிஸ்டிக் ஆஃபீஸர் அது மாதிரிலாம் அதுல சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் பின்னாடி நம்ம ஓகேங்களா. அடுத்து அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். நம்ம உள்ள ஸ்கூல் புக் நீங்க படிக்கிறப்பவே இதை படிச்சிருப்பீங்க. 352, 52 4 கூட்டினா 56, 56 4 கூட்டினா 360. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம கொஞ்சம் டெப்தா உள்ள பார்ப்போம். ஸோ அதனால இதை பத்தி கவலை தேவையில்லை. ஸோ இதுல இதுல இந்த இந்த ரீஜன் இந்த ஆர்டர்ல பார்க்குறப்போ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் இந்த அபிஷியல் லாங்குவேஜ் ஆர்டிகல் எது வரைக்கும் முடியுதுன்னு தெரியல அப்படின்னாக்கா நீங்க டக்கு நீங்க நான் முடிவு பண்ணிடலாம். ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்னது அது 351 தான் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு பண்ணலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இதுல இது ஒண்ணு தெரிஞ்சதுனாவே அதுக்கு முன்னாடி அபிஷியல் லாங்குவேஜ் எங்க அது முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து மிஸ்டலானியஸ் அது என்ன சொல்றது வகைப்பாடு அப்பாற்பட்ட இந்த மாதிரி சொல்லுவோம் ஓகேங்களா. ஓகே இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேட்டது இல்ல 19 வந்து 361 367 இது அதிகபட்சமா கேட்டது கிடையாது. பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். நம்ம நிறைய டைம் நடுவுல பார்த்தோம். சாலியன் ஃபீச்சர்ஸ்ல பார்த்திருப்போம், பிரியாம்பிள்ல பார்த்திருப்போம். 368 ஒரே ஆர்டிகல். இவனை கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு தான் ஓகேங்களா. அப்ப பாருங்க இப்ப இந்த மிஸ்செல்லன்ஸ் இந்த இந்த தெரியல உங்களுக்கு இந்த இந்த என்ன சொல்றது இந்த 19 உங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா பாருங்க எமர்ஜென்சி பொசிஷன் 360 முடியும் தெரியும். பினான்ஸ் எமர்ஜென்சில முடியும் தெரியும். 368 அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு தெரியும். இந்த நடுவில் பாருங்க 361 இருந்து 67 அப்படிங்கிறது நடுவில் பல்வேறு வகைப்பட்டவை பல்வகைப்பட்டவை அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்செல்லானியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஓகேங்களா. அதை சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து அடுத்து 20 பத்தாச்சு அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் எப்படி திருத்தணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா ப்ரொவிஷனுமே அதுக்குள்ள சொல்லிருப்பாங்க. இதுமே நம்ம செப்பரேட் டாபிக் பார்த்துருவோம். கவலைப்பட தேவையில்ல ஓகேங்களா. டெம்பரரி டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அதாவது ஷார்ட் டைட்டில் கன்வென்ஸ்மெண்ட் அதாவது வந்து குறுந்தலைப்பு தற்காலிகமானது அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள்லாம் சரி டெம்பரரி பொசிஷன் ஸ்பெஷல் பொசிஷன் அதை பத்தி மட்டும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. தற்காலிக சட்டங்கள் சிறப்பு சலுகை அதை பத்தி 369 392. பட் இவர் 2 பேரும் அதிகமா இது வரைக்கும் கேட்டதில்லை ஓகேங்களா. 20 அதிகபட்சம் ஓகேங்களா. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஷார்ட் டைட்டில் கமஸ்மெண்ட் ஷார்ட் டைட்டில் அது குறுந்தலைப்பு அதை பத்தி சொல்லக்கூடியது என்னன்னாக்கா ஆர்டிகல் 20 சாரி பார்ட் 22 22 முடிஞ்சிச்சு பாருங்க. 25 23 24 25 போல பட் 22 முடிஞ்சிச்சு. 393 இருந்து 395 ஓகேங்களா. இதுல இம்பார்ட்டன்டா நான் சொல்லியிருக்கிறது மட்டும் என்ன பண்ணுங்க கண்டிப்பா நம்ம செப்பரேட் கிளாஸஸ்லாம் நான் சொன்னதெல்லாம் கிளாஸஸா பார்த்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அங்கேயே நம்ம ஏதாவது ஷார்ட் கட்ஸ் இருந்தா பார்த்துலாம். பட் அது இல்லாத சில விஷயங்கள் என்ன பண்ணுங்க நம்ம இங்கே பார்த்துக்கிறது நல்லது ஓகேங்களா. அடுத்து இதுல நம்ம நோட் பண்ண விஷயம் வேண்டியது ஒன்று இருக்கு என்னது பட் பார்ட் 7 அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க பார்ட் பி செட் கூட சம்பந்தப்பட்டது. இது என்ன பண்ணிட்டாங்க டிலீட் பண்ணிட்டாங்க. எப்போ 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 தூக்கிட்டாங்க. அங்க பார்ட் 8 அப்படி சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா. பார்ட் 8 சேர்த்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 சேர்த்திருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா. அது ஃபர்ஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட்ல நீக்கிட்டாங்க. நீக்கம் ஓகேங்களா. ஓகே அடுத்து பார்ட் 4A பார்ட் 14A இது ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க இங்க சேர்த்திருக்காங்க. எங்க 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மினி கான்ஸ்டிடியூஷன் அதாவது குறு அசைன்மெண்ட் சொல்லக்கூடியது என்னது இங்க வந்து சேர்த்திருக்காங்க. அந்த பார்ட் 4A சேர்த்திருக்காங்க அண்ட் பார்ட் 14A அந்த ட்ரிபியூனல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்திருக்காங்க. இது ரெண்டும் ஒரே ஆர்டிகல் தான் ஓகேங்களா. ஒரே அமெண்ட்மெண்ட்ல சேர்த்திருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பார்ட் 9A எங்க 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இது நம்ம எங்க பார்த்தோம் ஷெட்யூல்லயே பார்த்தோம். முனிசிபாலிட்டிஸ்க்கு பார்த்தோம் ஓகேங்களா. அடுத்து பார்ட் 9ல பி 97வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 இதை கட்டாயமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கணும். இது கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. இந்த பார்ட் 9B-ல 97 கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எந்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ஏன்னா அது உள்ள வந்து நிறைய இடத்துல பார்க்க மாட்டோம். ஃபண்டமெண்டல்ஸ்ல ஒரு இடத்துல பார்ப்போம். பட் அதிகமா இங்கே நம்ம ரிப்பீட்டடா பார்க்க மாட்டோம். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்களா. இதுல உள்ள எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் இவன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம உள்ள சில இடத்துல பார்ப்போம். பட் இந்த 14A ரேர் தான். பட் இந்த 4A எல்லாம் ஈஸியா பார்த்துருவோம். பட் இந்த 9B அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ரிப்பீட்டட் கொஸ்டின் இது 97 சட்டத்திருத்தம் 2011 ஓகேங்களா. ஓகே இங்கிலீஷ்ல அவ்வளவுதான். பட் தமிழ்ல நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னது அதே கதை தான். ஸோ ஒரு டைம் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும் சொல்லி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருளடக்கம் அப்படின்னா வந்து அது எது சம்மந்தப்பட்ட பகுதி அப்படின்னா என்ன ஜென்ரலா அது எதை பத்தி சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க நோட்ஸ் பேக் பண்றது என்ன பண்ணீங்கன்னா அப்படியே இதே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பெருசா கதை ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த ஆர்டர் தான். இந்த ஆர்டர்ல வந்து நம்ம உள்ள வந்து தனித்தனியா பார்ப்போம் ஓகேங்களா. 1ல இருந்து 4 வரைக்கும் 5ல இருந்து 11 அடிப்படை உரிமைகள் அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அரசுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும் ஓகேங்களா. அடிப்படை கடமைகள் நம்ம ஒரு குடிமகனா நம்ம நாட்டுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணும் ஓகேங்களா. ஆட் அப்படின்னா வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு ஆர்டிகல் 51A மட்டும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 11 டியூட்டிஸ் இருக்கு.
அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? 11 டியூட்டிஸ் இருக்கு. பட் ஆனா அது ஒரே ஒரு ஆர்டிகல் தான். ஓகேங்களா? 51A ஒரே ஒரு ஆர்டிகல் தான் செஞ்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்த மாதிரி மத்திய அரசு, அதுக்கு கீழ மாநில அரசு. இது 2மே சிமிலரா வரும். அங்க 52ல ஆரம்பிப்பான். இங்க 152ல ஆரம்பிப்பான். ஓகேங்களா? இங்க 1, 2, 3 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்டது. 2, 1, 3 அது அப்படியே உல்டாவா திருப்பி போட்டோம்னாக்கா என்னது? அடுத்து ஆளுநர் இருக்கோடது. ஓகேங்களா? இது அப்படிதான் சேம் அதே மாதிரி. அண்ட் அடுத்து நீக்கப்பட்டது. 7 பார்த்தோம். 238 அப்படிங்கிறது இப்ப கிடையாது, தூக்கிட்டாங்க. பார்ட் பி ஸ்டேட் இது வந்து நம்ம பார்ப்போம். யூனியன் டெரிட்டரில பார்ப்போம். ஓகேங்களா? என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து யூனியன் பிரதேசங்கள் 239ல இருந்து 242. ஆமா. அடுத்து ஊராட்சிகள் 243ல இருந்து 243. அடுத்து நகராட்சி. இந்த கூட்டுறவு சங்கங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பதான் சொன்னேன் நானு. ஓகேங்களா? ஆர்டிகல் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனா அது எந்த அமெண்ட்மென்ட்ல சேர்த்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகள் பத்தினது. ஓகேங்களா? 244 அங்கேயே பார்த்திருப்போம். ஷெட்யூல் 5 பார்த்திருப்போம் இல்லையா? அங்க 244 பார்த்திருப்போம். இன்னும் 244 மட்டும் தானே அது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகளை சேர்ந்த அந்த ஷெட்யூல் 5ல சொல்லிருக்கக்கூடியவங்க சம்பந்தப்பட்டது பார்ட் 10. ஓகேங்களா? அடுத்து 11 மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையான உறவுகள் 245 இருந்து 263. என்ன சொல்ற சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள் 2ஆ பிரிச்சிருக்காங்க. 245, 255 சட்டமன்றம். 56ல இருந்து 63. ஓகேங்களா? அடுத்து நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள் இவங்க பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் 264ல இருந்து 300A. இந்த 300A தான் பார்த்தோம் கடைசியா. என்னது சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்க? அங்க இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து தூக்கி விட்டு இங்க வந்து லீகல் ரைட்டா வந்து உட்கார்ந்திருக்கு. ஓகேங்களா? சாதாரண சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாதாரண உரிமையா இருக்கு. நிதி, அது கடன் பெறுதல், சொத்து, ஒப்பந்தம் மற்றும் உரிமைகள் மற்றும் கட்டுப்பாடு அதை பத்தி சொல்லக்கூடிய 244. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா கேட்டதில்ல. பட் இவன்ல கொஸ்டின் ஏரியா அப்படின்னா இவன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதுக்காக இதெல்லாம் தெரியாம போகக்கூடாது. பட் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இந்திய எல்லைக்குள் வர்த்தகம் மற்றும் வணிகம். நம்ம டெரிட்டரிக்குள்ள எங்கெங்கெல்லாம் வர்த்தகம் மற்றும் வணிகம் பண்றோம், ட்ரேட் மற்றும் காமர்ஸ் அது சம்பந்தப்பட்டது 301 இருந்து 307 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து மத்திய மாநில அரசு பணிகள் கீழ உள்ள பணிகள் இது சொன்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 14. 308ல இருந்து 323 வரைக்கும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிடணும். ஓகேவா? கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ 2 பேரும் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் இந்த 3 மத்திய மாநில அரசுடையான உறவுகள். இது அப்படியே கேட்பாங்க. சட்டமன்ற உறவுகள், மத்திய அரசு, மாநில அரசு சட்டமன்ற உறவுகள் எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த சரத்து வரைக்கும், இல்ல நிர்வாக உறவுகள் எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த சரத்து வரைக்கும் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து தீர்ப்பாயங்கள் ட்ரிபியூனல்ஸ் இது சொன்ன இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 ஆர்டிகல் தான் 363A அண்ட் 323B ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஏன்னா இதை பத்தி நம்ம அதிகமா பார்க்க மாட்டோம். சோ எங்கேயே நம்ம இதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். எக்ஸாம்ல வந்து கேட்டாங்க. தேர்தல்கள் பார்த்தோம் 324 323. இப்போ வந்து எலெக்ஷன் டைம்ல தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? சோ அதனால வந்து நம்ம இது தெரிஞ்சு வச்சுக்கணும். எலெக்ஷன்னா என்ன, எலெக்ஷனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன, கொஞ்சம் நம்ம டெப்தா உள்ள பார்ப்போம். பட் இதை பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். சில பிரிவினருக்கான சிறப்பு ஏற்பாடுகள் பார்த்தோம். ஆமா 330ல இருந்து 342. சோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ். ஓகேங்களா? அது மாதிரி பார்ப்போம். அடுத்து ஆட்சி மொழி. மொழிகள் என்ன 343ல இருந்து 351 வரைக்கும் சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆட்சி மொழியை சம்பந்தப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அத்தியாயங்கள் சொல்றாங்க. ஒன்றியத்தின் மொழி அண்ட் வட்டார மொழிகள் அண்ட் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்துக்குலாம் என்னென்ன மொழி யூஸ் பண்ணணும், அலுவலக மொழி அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அண்ட் சில சிறப்பு வழிகாட்டுதல் அந்த லிங்குவிஸ்டிக் மொழிகள் கமிஷனர் நம்ம சொல்லுவாங்க, ஒரு போஸ்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இது கீழே தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த கேட்டகரி கொஞ்சம் நம்ம உள்ள பார்ப்போம். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இது இந்த 351 கொஞ்சம் கேட்பாங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்ப்போம் நம்ம உள்ள. இது பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆட்சி மொழி அப்படிங்கிறது என்ன. அடுத்து நிதி நெருக்கடி நிலைகள். நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது உள்ள தனியா பார்ப்போம். பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 352 இருந்து 360 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து இதர அம்சங்கள். இது வந்து இது வரைக்கும் கேட்டது இல்ல. பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க சொன்ன மாதிரியே அரசியலமைப்பு திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். செப்பரேட் கிளாஸ் பார்ப்போம். பட் 368 ரொம்ப ரொம்ப அரசியலமைப்பை திருத்தக்கூடிய வழிமுறைகள் பத்தி எப்படி எப்படிலாம் திருத்தலாம், சிறப்பு பெரும்பான்மை என்ன, சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களோட ஒப்புதல் எதுக்கெல்லாம் தேவை, எதிர்த்த மாதிரிலாம் வந்து சாதாரண பெரும்பான்மையில் திருத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி உள்ள கொஞ்சம் டெப்தாவே இதை பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து 21 தற்காலிக மற்றும் இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள். தற்காலிக இடைக்கால சிறப்பு ஏற்பாடுகள் 369 392. அடுத்து 22 அட் லாஸ்ட் ஒன்னு குறுகிய தலைப்பு தொடக்கம் மற்றும் இந்தியில் அதிகார உரிமை மற்றும் நீக்கங்கள் 393 395. ஓகேங்களா? 395 நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்த்த மாதிரி என்னது பகுதி 7 நீக்கிட்டாங்க. ஆமா எப்போ 7வது சட்ட திருத்தம் 1952 என்ன பண்ணிச்சு, இது வேண்டான்னு தூக்கிடுச்சு. பார்ட் பி ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிட்டு தூக்கி விட்டுடுச்சு. பார்ட் 4 சரி பகுதி 4A மற்றும் பகுதி 14A ஆகியவற்றை 42 அதாவது குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 42 சட்டத்தை என்ன பண்ணிடுச்சு உள்ள சேர்த்துருச்சு. ஓகேங்களா? இது ஒண்ணு மட்டும் தான் நீக்குனது, ஞாபகம் வச்சுக்கணும். மத்த 3 சேர்த்திருக்கு. ஓகேங்களா? 3 டைம் என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. 3 அமெண்ட்மென்ட் மூலமா சேர்த்திருக்காங்க. மொத்தம் 4 பகுதிகளை சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? 4 பகுதி 3 சட்ட திருத்தம் மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த 42 சட்டத்திலே 2 பகுதியை சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 42வது சட்டத்துல 2 பகுதிகளை சேர்த்திருக்காங்க. 4A அண்ட் 14A ரெண்டுமே 4A அப்புறம் 14A ரெண்டுமே ஒரே சட்டத்தில் சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 9A அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 74 சட்ட திருத்தம். ஓகேங்களா? அடுத்து 9B 97வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கேட்பாங்க. இந்த சட்ட திருத்தம் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணுச்சு, எதை கொண்டு வந்து சேர்த்துச்சு, எது சம்மந்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க கேட்டாங்க. ஒரு வருஷம் குரூப் 4ல இந்த வருஷத்தை மாத்தி கொடுத்து கேட்டாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே அவ்வளவுதான் இந்த பிரசன்டேஷன் அவ்வளவுதான். ஓகே நீங்க அப்படியே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பை கைஸ்.